ஹாய் கைஸ், பாலக் சப்பாத்தி வித் பன்னீர் ஸ்டஃப்ட் எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? ஒரு கைப்பிடி பாலக்கீரையை 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, சால்ட், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்ந்து கலந்துட்டு அரைச்சி வச்சிருக்க பாலக்கீரை பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்லேயே விட்டுடலாம். ஸ்டஃபிங்க்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு துருவின கேரட் அண்ட் பன்னீர் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை திக்காக திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ரவுண்டாக பால் ஷேப்புக்கு உருட்டி சீல் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா திக்காக திரட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தவா சூடு ஏற்ற பிறகு கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், சூப்பர் ஹெல்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாலக் சப்பாத்தி வித் பன்னீர் ஸ்டஃப்ட்.